ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। साधन बोधिनी 7வது श्लोकम्। एतेन कर्मयोगेन शुद्धिर्भवति मानसी रागादिक्षयरूपा सा भवेत् ज्ञानस्य भूमिका। ஏத்தேன கர்மயோகேன, நம்ம போன வகுப்புல கர்மயோகத்துக்கு உண்டான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எந்த கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், பிராயச்சித்த கர்மம், ஸ்வதர்மம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை, நமக்கு குடும்பம் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஸ்வதர்மம், அது இல்லாமல் இறைவன் சொன்ன நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், பிராயச்சித்த கர்மம், காமிய கர்மம், ஹோமம் யக்னம், இது வேணுங்கிறக்காக ஒரு ஹோமம் யக்னம். எந்த கர்மமும் ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு கர்மம் தர்மம். கர்மம் தான் தர்மம், தர்மம் தான் கர்மம். அடுத்தது ஈஸ்வரா அர்ப்பண புத்தி. கர்மயோகங்கிறது ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட் while you are doing கர்மா. எந்த கர்மத்தையும் மாத்துறதில்ல, ஜஸ்ட் சேஞ்சிங் யுவர் ஆட்டிடியூட் while you are doing கர்மா. அப்போ ஈஸ்வரா அர்ப்பண புத்தி அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் விச் ஐ எம் லிவிங் நவ், ஃபாதர் மதர் செட்டப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ஸ், ஃபினான்சியல் ஸ்டேட்டஸு, என்ன ஊர், எந்த காலம், எந்த வீடு, என்ன ஃபினான்ஸ், எல்லாமே இட்ஸ் கிவன் டு மீ பை பகவான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கும் போது, ஸ்வதர்மம் ஆல்சோ கிவன் டு மீ பை பகவான், நித்திய கர்மா ஆல்சோ கிவன் டு மீ பை பகவான், நைமித்திக கர்மா ஆல்சோ கிவன் டு மீ பகவான். அது லாஜிக்கு. அப்போ அவரு சொல்றாரு, நான் செய்யறேன், அவருக்காக நான் செய்யறேன். எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் அவருக்காக நான் செய்யறேன், அவரிடம் நான் அதை ஒப்படைச்சறேன், அவருக்காக நான். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க கர்மம் பண்ணும்போது, இப்ப சமைக்கிறோம் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்காக சமைக்கிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடை மாத்தி, பகவான் இந்த இடத்துல இத்தனை பேருக்கு நீ சமைத்து சாப்பாடு போடணுங்கிற கர்மத்தை இறைவன் கொடுத்திருக்கார், சொதர்மமாக நான் சமைக்கிறேன். அதோட அந்த அதுக்கு ஈஸ்வரா அர்ப்பணா புத்தியோட கர்மத்தை செய்யறது. அடுத்து அந்த கர்மத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்குண்டான பலன் நம்மள வரும், நோக்கி வரும் கர்ம பலன். அது வரும்போது பிரசாத புத்தி. எது வந்தாலும், ஏன்னா கர்மத்துடைய பலன் எப்படி வேணா வரலாம். நாம் எதிர்பார்க்கறது வரலாம், எதிர்பார்க்கறதுக்கு மேலேயும் வரலாம், எதிர்பார்க்கறது கீழேயும் வரலாம், அல்லது விபரீதமா யாருக்குமே நடக்காத ஒரு செயல் கூட நமக்கு விபரீதமான பலனும் வரலாம். எப்படி வந்தாலும் அது இறைவனிடமிருந்து வருகிறது. ஏன்னா அவருக்காக நான் கர்மத்தை செஞ்சேன், அவர் அதுக்குண்டான கர்ம பலனை அவர் என்ன கொடுக்கணுமோ, என்னுடைய பிராரப்தத்தில் எனக்கு என்ன ஒட்டணும்னு இருக்கோ அது ஒட்டும். அவர் என்ன கொடுக்கணும்னு, எனக்கு எது கொடுத்தால் எனக்கு சரின்னு தெரியுமோ, என்னை விட அவருக்கு எதை கொடுத்தால், எது எனக்கு மறுக்கப்பட்டால் இரண்டுமே சரியாகத்தான் இருக்கும். இறைவன் எதை எனக்கு கொடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். இறைவன் எனக்கு எதை மறுத்தாரோ, கொடுப்பதற்கு நான் கேட்டு அவர் மறுத்தாரோ, அதுவும் சரியாகத்தான் இருக்கும். திஸ் இஸ் பக்தி. எது மறுத்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இறைவன் மறுத்திருக்கிறார். அப்படிங்கும் போதுதான் அந்த சரணாகதி. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் சரணாகதி. செய்யும் போதும் சமர்ப்பணம், அந்த கர்ம பலன் வாங்கும் போதும் பிரசாத புத்தி. திஸ் இஸ் த பேசிக். கர்மத்தில் மட்டும்தான் எனக்கு அதிகாரம் இருக்கு, கர்ம பலனில் எனக்கு அதிகாரம் இல்லை. அந்த ஆட்டிடியூட நீங்க கர்மத்தை பண்றதுதான் கர்மயோகம். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஏத்தேன கர்மயோகேன, இந்த மாதிரி கர்மயோகத்தினால், இந்த ஆட்டிடியூட செய்கிற கர்மயோகத்தினால், கர்மமே தாங்க, நீங்க செய்யற கர்மமே தான். பை ஜஸ்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட். ஏத்தேன கர்மேன
சுத்திர் பவதி. நீ என்ன சொல்றாரு? சுத்திர் பவதி, நீ சுத்தமடைகிறாய். எங்கீங்க சுத்தமடைகிறது? வீடு நாம கர்மயோகமா பண்ண வீடு அப்படியே தான் கிடக்குது, குளிக்கிறீங்க உடம்பு நாரித்தானே போகுது. சுத்திர் பவதி, சுத்தமடைகிறார் சொல்கிறாரே. மனதில் இருக்கிற அழுக்குகளில் இருந்து நீ விடுபடுகிறாய், சுத்தமாகிறாய். நமக்கு வெளியில் இருக்கிற அழுக்கு தாங்க தெரியுது, மனதில் அவங்கவுங்க மனதில் இருக்கிற அழுக்கு நமக்கு தெரியறது இல்லை. அது யாராவது கோடிட்டு காமிச்சாலும் நம்ம அகங்காரம் ஒத்துக்காது. ஏன் உங்கள்கிட்ட இந்த குணம் இருக்கு, நீ மாத்திக்கோ யாராவது சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா என் மனதை நான் சப்ஜெக்டா பாக்குற வரைக்கும் அதுல இருக்கிற குறை எதுவும் எனக்கு தெரிய போறது கிடையாது. ஆனா மத்தவங்க என் மனதை ஆப்ஜெக்டா பாக்குறதுனால, நான் அவங்களுடைய மனதை ஆப்ஜெக்டா பாக்குறதுனால எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியுது, அவங்க மனதை பத்தி, அவங்களுக்கு என் மனதை பற்றி கண்டிப்பா நல்லா தெரியும், சொல்லுவாங்க. ஆனா இந்த அகங்காரம் ஒண்ணு இருக்குதே, அது என்ன பண்ணிக்கும்? நெகேட் பண்ணிக்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கணும், என்ன பண்ணிக்கிறோம் நம்ம. சோ இந்த மனதில் இருக்க அழுக்குகளை கர்மயோகத்தின் மூலியமாக நீ இப்படி அர்ப்பணா புத்தி பிரசாத புத்தி பண்ணும்போது என்ன? சுத்தர் பவதி மானசி. யார்? மனிதர்கள், விலங்குகளோ தாவரங்களோ இல்ல தேவதா சரீரமோ, தே கேனாட் டு கர்மயோகம். மானசி மனிதர்கள். கர்மயோகா இஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன் ரேஸ். வேற யாருக்கு அது பண்ணவும் முடியாது. they are not qualified also. மானசி மனிதர்கள் என்ன ஆகிறாங்க? மனதளவில் சுத்தம். மனிதர்கள் மானசி மனதளவில் அவர்கள் சுத்தம் அடைகிறார்கள். அது ஒண்ணு. இது சம்சாரம், மனதில் இருக்கிற அழுக்குகள். அதுதான் நான் போன கிளாஸ்லயே சொன்னேன். என்னென்ன அழுக்குகள், ஒரு லாங் லிஸ்ட். அது ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்து மனசுல இன்னொரு புது புது அழுக்கு இருக்கும். ஓரளவுக்கு சாஸ்திரம் ஒரு 6ஆ பிரிச்சு சொல்லும். ராக, துவேஷம், மதம், மாத்சரியம், இந்த மாதிரி ஒரு 6 விஷயங்கள் சொல்லும். அதெல்லாம் இல்லாம சுயநலம், போன கிளாஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அனைத்துமே என்னதான்? மனதில் இருக்கிற அழுக்கு. சுயநலம், ஹிம்சை பண்றது, ஒரு நேர்மை இல்லாம இருக்கிறது, ஒரு அதிருப்தி, என்ன கிடைச்சாலும் அதுல ஒரு திருப்தி கிடையாது, ஒரு அடிக்ஷன் டு த ஆப்ஜெக்ட், அப்புறம் ஒரு என்ன சொல்ற, ஒரு கம்ப்ளைனிங் மைண்டு, எப்பப்பாரு ஒரு மர்மரிங் மைண்டு, நான் அக்செப்டிங் மைண்டு, யாரையும் மன்னிக்க முடியாத குணம், யாருக்கு எதையும் கொடுக்க முடியாத குணம், ஒரு கருணை இல்லாத மனம். இதெல்லாம் என்னதான்? அழுக்கு. இது மனதில் இருக்கிற அழுக்கு. அப்போ இந்த கர்மயோகம், இப்ப இந்த மனதில் இருக்கிற அழுக்க எப்படி சர்ஃபை போட்டு கழுவுறதா, பினாயில் போட்டு கழுவுறதா? அதெல்லாம் மனதை கழுவ முடியாது. அப்பதான் இறைவன் என்ன சொல்றாரு? கர்மயோகம். நமக்கு தோணும் கர்மயோகம் பண்ணினா மனசில் இருக்கிற அழுக்கு எப்படிங்க போகும்? நம்ம அகங்காரம் கேட்கும். பண்ணிப்பார் போகுதா இல்லையான்னு. நீந்த கத்துக்கணும்னா தண்ணிக்குள்ள குதிக்கணும். மேட்ல நின்றுகிட்டு இப்படி 90 டிகிரி காலத்துக்கு 150 டிகிரி 180 டிகிரில படு அப்படிலாம் சொன்ன ஒண்ணு நீத்த படிக்க முடியாது. உள்ள குதிக்கணும். குதிச்சு பாருங்கள் மனம் சுத்தமாகதா இல்லையான்னு. அப்புறம் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என் மனதில் முதல்ல என்ன அழுக்கு இருக்குன்னே எனக்கு அப்பதான் தெரியும். அப்புறம் தான் அதை கிளீன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே டயக்னிஸ், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். டயக்னிஸே இல்லாம எனக்கு நம்ம டயக்னிஸே கிடையாது. நம்ம எதுவுமே கட்டல இல்லை. ஐ எம் வெரி குட், ஐ எம் த கிரேட், ஐ எம் த கிரேட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஐ எம் த கிரேட், ஐ எம் த கிரேட். அப்போ உள்ள இருக்கிற அழுக்கு நமக்கு தெரிய போறது இல்லை. அப்போ கர்மயோகம் பண்ணினா தான் நம் மனதில் இருக்கிற அழுக்கு நமக்கு தெரிய வரும். அப்புறம் அந்த மெடிடேஷன், தவம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அதன் மூலியமாக என்ன பண்றோம்? சுத்தீர் பவதி மானசி. அடுத்தது சொல்ல ராகா. எது மனதில் இருக்கிற அழுக்கு அவரே கொடுத்துறாரு. ராக ஆதி போட்டார். அதுக்கு தான் நான் இத்தனையும் சொன்னேன். ராகம் ஆதின்னு போட்டுட்டாரு. ஏன்னா அதுக்கு ஒரு என்லெஸ், அதுக்கு ஒரு லிஸ்டே நம்ம கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய அழுக்கு உள்ள இருக்கு. ஒருத்தருக்கிட்டையும் ஒரு அழுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்படி ஹோல் ஹியூமனிட்டியில பாத்தீங்கன்னா அழுக்குங்கிறது அளவு கடந்திருக்கு. எல்லாமே ராக ஆதி முதலிய க்ஷயம் அழியும். அந்த ரூபத்தினால் என்ன பண்ணுது? சுத்தம். கர்மயோகம் மனதில் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் பண்றங்கிற ரூபத்தில் மனதை சுத்தம் செய்கிறது. சா பவே ஞானஸ்ய பூமிகா. சா அப்படி புத்தான அந்த இடத்துல புத்தி, அது ஃபெமினைன், அதனால சா போடுறாங்க. சா அவனுடைய புத்தி, இந்த கர்மயோகம் பண்ணனுடைய புத்தி ஃபெமினைன். புத்தி என்ன நடக்குது? பவே ஞானஸ்ய, ஞானஸ்ய பூமிகா பவேத்து. அப்படி அன்வயம் பண்ணணும். ஞானஸ்ய பூமிகா பவேத்து, ஞானத்தை பெறுவதற்குண்டான பூமி ஆகிறது. என்னங்க பூமி? மனதை போய் பூமின்னு சொல்றாரு. 10 ஏக்கரா நிலம் இருந்தாலும் அந்த காலத்தில் உழவர்கள் என்ன பண்ணாங்க? மழை வர்ற சீசனுக்கு முன்னாலேயே என்ன பண்ணோம்? வருஷ ரித்துன்னு பேரு. அந்த வருஷ ரித்து ஆரம்பிக்குது அப்படின்னா 2 மாசம் வருஷ ரித்து, 6 மாசத்துல 2 மாசம் வருஷ ரித்து. அதுக்கு முன்னால என்ன பண்ணணும்? பூமிய உழுகணும்.
பண்படுத்தி நல்லா உழுது வச்சிருக்கணும். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உழுதுட்டு கூடாது. மழை பெய்வதற்கு முன்பாகவே நல்லா உழுது வச்சிருந்தாங்கன்னா நல்ல ஒரு மழை 2 மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மேற்சோட்டமா இன்னொரு உழவு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, விதைய ஊனிடுவாங்க. அப்பதான் இந்த சீட் கேன் க்ரோ. இறுகி போன மண்ணுல விதைய போட்டாலும் முதல்ல விதைய உள்ள போகாது. அப்படி நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா உள்ள போட்டு நோண்டி விதைய போட்டு மூடினீங்கனாலும் மண் இறுகி இருந்ததுன்னா வேர் விட முடியாது. ஏன்னா அது வரது குட்டி பேபி. அந்த பேபி என்ன பண்ண முடியாது, இந்த நிலத்தை அப்படி ஸ்ட்ராங்கா இறுகி போகிற கடத்தை உள்ளே போகாது. அதெல்லாம் அதே மாதிரி எப்படி ஒரு பேபி சீடு அதனுடைய முளை மேலேயும் வர முடியாது, அதனால கீழேயும் ரூட்டு விட முடியாதுன்னா மண் இறுகி கிடக்குது. அப்ப மனம் அந்த மாதிரி இறுகி கிடக்கும் பொழுது என்னதான் விஷயம் நீங்க சொன்னாலும் வேதாந்தம் கீழேயும் போகாது மேலேயும் வராது. என் மனதை என்ன ஆகணும், நம்ம உழுது ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா அப்பதான் அது பேர் பாத்திரம் ஆகும். மனம் என்ன ஆகுதப்ப பாத்திரம் பவதி. நீங்க என்ன போட்டாலும் அது மனதுக்குள்ள புரியும். அந்த மாதிரி இந்த கர்ம யோகம் என்ன பண்ணுது, உங்க மனதை உழுது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மழை என்பது சாஸ்திரம் குருமுக்கேன படிக்கிற சாஸ்திரம் என்பது மழை. அது மழைங்கிறது அந்த காலத்தில் பெய்யும் போது சாஸ்திரம் குருமுக்கேன நீங்க அந்த விஷயத்தை கேட்கும் போது நீங்க மனதை உழுது வச்சிருக்கணும். அந்த உழுதல் மனதை உழுதல்ங்கிறத எப்படி நடக்குது, கர்மயோகம். கர்மயோகத்தின் மூலியமாக மனதில் இருக்கிற அழுக்குகள்லாம் போக போக மனம் என்ன ஆகுது, லேசாகுது. மண் எப்படி இறுகி கிடக்குது அந்த மாதிரி மனம் எல்லாத்தோட மனம் எப்படிதான் கிடைக்குது, இறுகி கிடக்குது. நீங்க ஒரு விஷயத்திலும் மனம் இருக்கும். விருப்பு வெறுப்பு காமம் குரோதம் பொறாமை செல்ஃபிஷ்னஸ் நீங்க எல்லாம் பாருங்க, மனதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நாமளே இறுக்கி கொண்டிருக்கிறோம். அது தளர்ந்து அதுக்கு கர்மயோகம் தேவை. நீங்க பாத்தீங்கன்னா கர்மயோகத்தின் மூலியமாகவே ஒரு ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கலாம். அது ஆத்ம ஞான வருகிற ஒரு ஆனந்தங்கிறது அப்புறங்க கடைசியா நீங்க கர்மயோகத்தை பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுலயே ஒரு பெரிய அதுவோ மோட்சமோ அப்படின்னு கூட டவுட் எல்லாம் சில சமயம் வரும். அந்த அளவுக்கு மனம் லேசாகும், மனம் அமைதி அடையும். இந்த ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் அப்படியே குறையும். அதான் சொல்லாரு ஏன் சுத்தம் போது எல்லாமே எடுத்துக்கல. உள்ள இருக்க ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்க மனசுக்குள்ள அது அழுக்கு. சுத்தி பவதி. அப்ப அவ என்ன ஆகிறா, பூமி அவனுடைய மனம் அதை பெறுவதற்குண்டான பூமி பாத்திரம் பூமி ஆகிறது. அடுத்த ஸ்லோகம் 8. பக்தி யோகஸ்ச நைஸ்தஸ்மாத் பின்னோத்யந்தம் ஹி வித்யதே கர்மேஸ்வரானுசந்தான சத்பாவாத் உபயத்ர ஹி. எப்படி படிக்கணும், பக்தி யோகஹ ச. ஃபர்ஸ்ட் வேர்டு பக்தி யோகம் ச. நைதஸ்மாத். இப்போ இவர் என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில், ஒரு சாரம் பார்த்து நம்ம மீனிங் போலாம். பக்தி பக்தி யோகம்ங்கிற வேர்டு போட்டார், ஒரே வேர்ட்ல போட்டார். அவர் அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிட்டார். what do you mean by பக்தி? ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய ரிலிஜன்ல நம்மளே நம்மளுடைய பக்தியும் அதனுடைய வழிபாடுகளை பற்றியும் அறிவில்லாமல் இருக்கிறோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். what do you mean by பக்தி? what is prayer? what is the need of temple? what is the need of prayer? அதாவது ஃபர்ஸ்ட் பக்தி அப்படின்னு நீங்க டெஃபினிஷன் கொடுக்கணும்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான், the creator of this world. முதல்ல கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு இருக்காருங்கிற அறிவு இருக்கும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் ஒத்து வரும். மேலேருந்து ஆகாயத்துலேருந்து அப்படியே இந்த ஜகத்து குதிச்சுதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் நோன் அஸ் பக்தி. நீங்கள் பாருங்கள், இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பக்திங்கிற வேர்டு எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்? டுவர்ட்ஸ் மதர், டுவர்ட்ஸ் குரு, குரு பக்தி. இப்போ நீங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மதர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? பை ஹக்கிங் கிஸ்ஸிங் யூ வில் எக்ஸ்பிரஸ் த கிட்ஸ். எல்லாத்தையும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? அந்த மாதிரி டுவர்ட்ஸ் குரு போய் நம்ம டீச்சரை போய் கட்டி கொடுத்து மொத்தம் கொடுக்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? ஹரியோம் குட் மார்னிங். ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? குட் மார்னிங் குட் ஈவினிங் மிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் பக்தி டுவர்ட்ஸ் தட் குரு. ஹரியோம் சுபராத்திரி சுபம் இந்த மாதிரி சொல்றது லவ் அண்ட் அஃபெக்ஷன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் குரு. தென் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் கண்ட்ரி, தேசம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க இன்னைக்கு அந்த பணியிலையும்
அந்த தண்ணி சாப்பாடு கரெக்டாக கிடைக்காம அந்த பார்டரில் நின்று காக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு படுத்து தூங்க முடியுது. உக்ரைன் மாதிரி இல்லை நம்ம இந்தியா. அங்கே இருக்கவங்களாம் என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா? ஏன் நமக்கு ஏன் அந்த நிலைமை இல்லை? பாதுகாக்கிறாங்க. ஸோ வி மஸ்ட் பி கிரேட்ஃபுல் டு தோஸ் பீப்புள். எப்படி அதை பண்றது? வருஷத்துக்கு ஒரு தடவை சுதந்திர தினம் வரும்போது எங்கள் வீட்டில் நான் கொடியேற்றி எல்லாத்துக்கும் கொடுக்குற சாக்லேட். எஸ், வெரி குட். தட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தேசபக்தி. இட்ஸ் குட். பண்ணிட்டு அடுத்த நாள் எலெக்ஷன், இன்னைக்கு போய் ஓட்டுக்கு காசு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் பக்தியே? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம். இட்ஸ் மை டியூட்டி டு செலக்ட் அ ப்ராப்பர் பர்சனை, கரெக்டான பர்சனை செலக்ட் பண்ணி அவனுக்கு ஓட்டு போடணுங்கிறது என்னுடைய கடமை. அங்கே வந்து காசை வாங்கிட்டு போடுறதுங்கிறது என்ன தேசபக்தி? சிந்திச்சு பார்ப்போம். பக்தி அப்போ வாட் திஸ் இஸ் பக்தி. தேசபக்தி, குரு பக்தி, அந்த மாதிரி பெரிய நம்மளை விட பெரிய இடத்துல இருக்கு தேவதா பக்தி, ஈஸ்வர பக்தி. சரிங்களா? அடுத்தது பிரேயர்னா என்ன? அந்த மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் பக்தி. அவனுக்கு பேர் பக்தக. பக்தி இருக்கிறவனுக்கு பேரு பக்தன், பக்தி. ஆனா அது எக்ஸ்பிரஸ் பண்றதா பிரேயர். தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் பக்தி இஸ் நோன் அஸ் பிரேயர். நீங்க கடவுள் அம்மாட்ட ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, குழந்தைகிட்ட ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க, நேஷன் கிட்ட ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, குரு கிட்ட ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. தி கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு கிட்ட எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? பிரேயர். குழந்தைகளுக்கு கத்துக்கிட்டு சொல்லி கொடுங்க. வாட் இஸ் பிரேயர்? ஏன் எதுக்கு சாமி கும்பிடணும்? அந்த கிரியேட்டர் கிரியேட் பண்ண வேர்ல்டு தான் நம்ம பிறந்திருக்கிற. அவர் கொடுத்த காத்தை தான் நீ சுவாசிக்கிற, அவர் கொடுக்கிற தண்ணியை தான் நீ குடிக்கிற, அவர் கொடுக்கிற சாப்பாட்டை தான் நீ சாப்பிட்ற, அவர் கொடுத்த மூளையத்தான் நீ யூஸ் பண்ற. நன்றி உள்ளவளாக ஒரு குழந்தைய வளர்த்த வேண்டியது ஒரு தாயினுடைய பொறுப்பு. அது கண்ட்ரியா இருந்தாலும் சரி. நம்மளதெல்லாம் வீரத்தாய் பரம்பரை, தமிழ் பரம்பரை. புரிஞ்சுதுங்களா? அதுல பிறந்துட்டு நம்ம நாடு எங்கேயோ போனா என்ன, நான் நல்லா இருந்த போது, என் குடும்பம் நல்லா இருந்த போது, தட் ஆட்டிடியூட் இஸ் வெரி ராங் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி. அப்பதான் அது அப்படியே என்ன ஆகும்? அந்த பக்திங்கிறது எக்ஸ்பிரஷன் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் சொல்றது பக்தி மனசு வந்தா பார்த்தாதா, எதுக்கு எக்ஸ்பிரஷன்? வாட் இஸ் த நீட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்? உள்ள இருக்கிற உணர்வை வெளிப்படுத்துறது தான் மனதினுடைய சுபாவம். இப்ப பாருங்க, அம்மா மேல அன்பு இருக்கு, அப்பா மேல அன்பு இருக்குன்னா அதை வந்து வார்த்தைகளை நம்ம ஐ லவ் யூ, நம்ம கலாச்சாரம் ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ மம்மி எல்லாம் சொல்ல மாட்டோம். கீழே விழுந்து வணங்குறோமா? அவங்ககிட்ட அப்படித்தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். லவ் அண்ட் அஃபெக்ஷனை காலை தொட்டு கும்பிடுறது. திஸ் இஸ் அவர் கலாச்சாரம். நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்துல ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ மாம்லாம் சொல்றது இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாதர்ஸ் டே அந்த அன்னைக்கு மட்டும் போய் அவங்களோட போய் இருந்துட்டு வந்துட்டு அவ்வளோதான். அடுத்த வருஷம் ஃபாதர்ஸ் டே வர வரைக்கும் கிடப்பில் ஓட்ட வேண்டியது அவங்கள. அப்படி இல்லை. பக்திங்கிறது மனதுக்குள்ள இருக்கணும், எக்ஸ்பிரஷன். அது வந்து மரியாதையாக பேரண்ட்ஸ்ல செலுத்துறது. அந்த மாதிரி தேவதைகளிடம் எக்ஸ்பிரஸ் பண்றது பேர் தான் பிரேயர். இப்ப அடுத்த கேள்வி நான் சொல்லியிருந்தேன், நம்ம கலாச்சாரத்துல மட்டும் இப்ப அந்த பக்தி நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? உடம்பளவில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். காய்க்க, நடந்து கோயிலுக்கு போறது, உடம்பளவில் காய்க்க, வாச்சிக்க, பாராயணம் பண்றது, வாச்சிக்க. அல்லது மனதளவில் மெடிச்சு. இப்ப பண்டிகை பார்த்தீங்களா, ஓம் நம சிவாய, மானசமான ஒரு பிரேயர். இது வந்து 3 டைப்: காய்க்க, வாச்சிக்க, மானச. எப்படி வேணாலும் பண்ணலாம். எது தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு எது ஏற்புடையதோ அதுல அவங்க போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நித்திய அது வந்து ஒரு பக்திங்கிறது ஒரு டிராவல் இருக்கு. ஒரு இடத்துல போய் லாக் ஆகிறது இல்லை. தட் இஸ் அ growth. அந்த பக்தியில ஒரு growth இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காய்க்குமா பண்றது ஈஸி, அதனால ஃபர்ஸ்ட் லெவல். அடுத்தது வாச்சிக்குமா பண்றதுங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பக்தியில. அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். லாங்குவேஜ் கத்துக்கணும், அது குருகிட்ட படிக்கணும், அது ரிப்பீட் பண்ணணும். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் அதனுடைய பலனும் அதிகம். நீங்க காய்க்கமா செய்யற பக்தியை விட வாச்சிக்கமா செய்யற பக்தி கண்டிப்பா பலன் அதிகம். ஏன்னா அதுக்கான கஷ்டம். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குதே மானச பக்தி. அது ரொம்ப கஷ்டம், பண்ணினாலும் பலனும் அதிகம். மானசமா ஒருத்தர் கோயிலை கட்டினார் அப்படின்னா அதனோட பலன் அதிகம். கோயிலுக்கு போறதை விட மானசமா ஒருத்தர் கோயிலை கட்டி அதுல கும்பாபிஷேகம் பண்ணார் பாத்தீங்களா, அதெல்லாம் சாதாரணமா பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் இஸ் சோ மச் நீடட். தபஸ், அதெல்லாம் அதனுடைய பலனும் அதிகம். நீங்க எது வேணா பண்ணலாம். இப்போ பக்தி எதுக்கு இறைவன் நம்மளோட இது எப்படி போகணும்னா, நம்மளுடைய குணம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பக்தி அண்ட் த பிரேயர். மை குணா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதை வச்சு தான் பக்தியும் பிரேயரும் டிசைட் ஆகுது.
எல்லாத்தோட பக்தியும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாத்தோட பிரேயரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா குணம் என்ன இருக்குது? தமோ குணம். படிச்சோமா இல்லையா? வடியும் என்பை தமோ குணம். சொன்னாலும் புரியாது, சுயமாவும் தெரியாது, லெத்தார்ஜிக், எதா இருந்தாலும் ஒரு ஏனோதானான்னு ஒரு ஆட்டிடியூட் இந்த மைண்ட், தமோகுண பீப்புள். அடுத்தது ரஜோகுணம். என்ன ஆக்டிவிட்டி, காலேருந்து அடுத்த ஃபுல் ஆக்டிவிட்டி, அவங்க ரஜோகுணம். சத்துவகுணங்கிறது அமைதியான மனம், போதும் என்ற மனம், கரெக்டா சிந்திக்கக்கூடிய மனம், அவங்க சத்துவகுண மனம் பேரு. இதுல ஒரு குழந்தை எப்படி வேணாலும் பிறக்கலாம். அம்மா ரஜோகுணத்தில் இருக்கலாம், குழந்தை தமோல பிறக்கலாம். அம்மா சத்துவகுணத்தில் இருக்கிறான், குழந்தை தமோ குணத்துல பிறக்கலாம். ஏன்னா அது எப்படி அந்த குணம் டிசைட் ஆகுது? ஹவுமை என்ன அம்மாவோட குணம் எப்படி டிசைட் ஆச்சுன்னா, அதுக்கு பூர்வ ஜென்மத்துல முன்னால் இருந்த ஜென்மத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் டிசைட்ஸ் தட் குணம் ஆஃப் தட் மதர். இந்த குழந்தை பிறக்குது பாத்தீங்களா, அது இதுக்கு முன்னால என்னென்ன ஜென்மமாக பிறந்ததோ அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் டிசைட்ஸ் தட் குணம் ஆஃப் தட் கிட். So there is no compulsion that mother is சத்துவா, பிறக்கிற குழந்தை சத்துவத்தில் இருக்குங்கிற கண்டிஷன் கிடையாது. அப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் பிறக்கலாம், கண்டிப்பா பிறக்கணுங்கிறதா கிடையாது. சப்போஸ் ஒருவேளை பிறக்கலாம். சோ அந்த குழந்தை எது வேணாலும் பிறக்கலாம். அப்போ ஒருத்தரும் பிறக்கும் போதும் சத்துவகுண பிரதானமா பிறக்கலாம், ரஜோகுண பிரதானமா பிறக்கலாம், அல்லது சத்துவகுணம் தமோகுணம். இப்போ இதுல பிறக்கிறோம், அவங்களோட எக்ஸ்பிரஷன் பாருங்க வேற மாதிரிதான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கலாச்சாரம் டிசைன் ஆயிருக்கு. It is designed by Bhagavan. The creator designs பக்தி அண்ட் பிரேயரை டிசைன் பண்ணினது பகவான், நாட் ஹியூமன் பீயிங். ஏன்னா எந்த ஹியூமன் பீயிங்க்கு இதெல்லாம் தெரியாது. பிறக்கும் போதே எங்க எல்லாம் 3 குணத்துல எல்லாம் பிறக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? படைக்கிறதுக்கு தான் தெரியும். பிறக்கிற மனிதன் 3 குணத்துல எது வேணா பிறக்கலாம். இப்ப பாருங்க, தமோ குணம் இருக்கிறவங்களுடைய பக்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணா தான் அவங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் their நேச்சர். தமோ குணமா இருக்கிறதுனால அவங்களுடைய பிரேயர், வெட்டு கடாயை வெட்டு தப்பு கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் பிடிக்கும். ஒரு பொங்கல் வைக்கிறது, ஒரு ஊர்கூடி ஒன்று பண்றது, இதெல்லாம் தமோ குண பீப்புளுடைய எக்ஸ்பிரஷனை பத்தி. இங்கு அடுத்தது ரஜோகுணம். அவங்களுடைய பக்தி வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். மற்றவங்களை தப்புன்னு சொல்லக்கூடாது. தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அவங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான் அவங்களுக்கு பிடிக்கும். தே கேனாட் அக்செப்ட் ரஜோகுண பக்தியையோ சத்துவகுண பக்தியையோ தமோ குண பீப்புள்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா என்ன தெரியுங்களா பண்ணிடுறோம், அது 2 தப்புன்னு சொல்லுவோம். இந்த அறிவு இல்லாதனால 3 அறிவில் இருக்கு, 3 குணம் இருக்கு, 3 குணத்துல 3 விதமான பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற அறிவு இல்லாத போது தமோ குணத்துல ஒருத்தர் இருக்கானா அவன் என்ன சொல்றான், டேய் நான் பண்றதுதான் கரெக்ட், ரஜோகுண பீப்புள் பண்றதையும் சத்துவகுண பீப்புள் பண்ற பிரேயரையும் தப்பு, அறியாமை. There is no need to criticize. உனக்கு அந்த குணம் இருக்கு, நீ பண்றியா, ஓகே. அதனாலதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர் இன் ரிலிஜன். ஹிந்துல பாத்தீங்கன்னா இத்தனை பிரேயர் ஏன் வருதுன்னா 3 குணமா பீப்புள் இருக்காங்க. ஒரு குரு சாஸ்திரம் அலோவ் பண்ணிரு, ஓகே யூ டூ. அடுத்து யாரு? ரஜோகுண பீப்புள். இங்கிருந்து ஸ்டார்ட் ஆனா பழனியில் போய் தான் நிற்பாங்க. ரஜோகுணம் ஆக்டிவிட்டி அவங்களால முடியாது. அவங்க என்ன அது அவங்களுக்கு ஓகே, லெட் தெம் டூ. இறைவனே விட்டுறாரு, உனக்கு எது பிடிக்குதோ பண்ணு, மொத்தத்துல பக்தியை உள்ள வளர்த்திக்கும். ஆனா அதனோட டிராவல் வேற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அவங்க குணத்துல தான் எல்லாரும் ஆரம்பிச்சாகணும். ஏன்னா அது அவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னா காரணம் சொல்ல தெரியாது. எனக்கு இந்த மாதிரி ரஜோகுணம் தான் பிடிக்கும். எடுத்தமா கவுத்தமா போனோமா வந்தமா ஆக்டிவிட்டி, அடுத்த வேலைக்கு போனோமா, இந்த மாதிரி ரஜோகுணம். அடுத்தது சத்துவகுணம். அவங்களுடைய பிரேயர் பார்த்தீங்கன்னா அமைதி, உள்ள போறதுன்னு தெரியாது, ஒரு அர்ச்சனை கூட சொல்லணும்னு தோணாது. சாமி கும்பிடுவாங்க, வெளியில அப்படியே அமைதியா வந்துடுவாங்க. கூடத்தோட சாமியை பார்க்க முடியலனா கூட இட்ஸ் ஓகே. அது அமைதியான வழிபாடு. ரஜோகுணம்லாம் அந்த சாண்டிங் இதெல்லாம் ரஜோகுணத்துல வருங்க. சத்துவகுணங்கிறது அமைதியை தவிர ஒன்றும் கிடையாது. அமைதியான முறை. அவங்க பார்த்தா வழிபட்டாங்களா இல்லையானே மற்றவங்களுக்கு கண்ணுக்கு டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கும் அவங்களுக்கு. அமைதி தான் இருக்கும் அவங்களுக்குள்ள. எதா இருந்தாலும் திருப்தி, எது கிடைக்குதோ அதில் கோயிலுக்கு போற எது கிடைச்சாலும் திருப்தி. அங்கே வாய் பேச சண்டை எதுவுமே இருக்காது. உள்ள போறதும் தெரியாது, வெளியில வர்றதும் தெரியாது. பெருசா அதை கொண்டுட்டு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்னதை கொண்டா உன்னதை கொண்டா பிரசாதம் உண்டு, ஏது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலாம் சரி, ஒரு திண்ணீர் வாங்கி வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறது சத்துவகுணம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹிந்து ரிலிஜனுக்குள்ள தமோகுண பீப்புள் அவங்க 2 தப்புங்கிறாங்க, ரஜோகுண பீப்புள் அவங்க 2 தப்புங்கிறாங்க, சத்துவகுண பீப்புள் இவங்க 2 தப்புங்கிறாங்க. இதனாலதான் பிரச்சனை. இறைவனா பார்த்து அலோவ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. நீ பிறக்கும் போது ரஜோகுணத்துல பிறந்தீங்கன்னா பக்தி இப்படித்தான் இருக்கும். இட்ஸ் அலோவ்ட் பை பகவான்.
நீங்க ஏன் மற்றவங்களை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? இட்ஸ் பகவான் அலோடு ஆச்சுங்களா. இப்போ இப்படி அவங்கவுங்க லெவல்ல ஒன்னொன்னு பண்றோம். சரி, ஆயுசுக்கும் தமோ குண பக்தியை செலுத்தலாமா? அடுத்த கொஸ்டின் ஆரம்பிக்கிற. நீ அப்படி ஆரம்பிக்கிற ரஜோகுணம், நீ ரஜோகுணமாவே பக்தி பண்ணிட்டு இருக்கிற. உயிருடுற வரைக்கும் நீ அப்படியே இருக்கலாமா? தவறு. அந்த இடம் தான் தப்பு. அப்ப இறைவன் என்ன பண்றாரு? தமோ குணத்தை இருந்தீனா மொல்ல எங்க வா? ரஜோகுண பக்திக்கு வா. அப்படித்தான் டிராவல் ஆக முடியுமா? அப்படி ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாம் பண்ணியெல்லாம் இங்க என்ன தமோல இருந்து டங்குன்னு சத்துவ குணத்துக்குலாம் வர முடியாது. சோ நீ தமோ குணத்துல இருக்கிறியா? இட்ஸ் ஓகே, கொஞ்ச நாளைக்கு பண்ணு. அப்புறம் எங்க வா? ரஜோகுண பக்திக்கு வா. அப்புறம் அங்கிருந்து சத்துவகுண பக்திக்கு வா. அப்புறம் தான் ஞானி பக்தி, அது கடைசி ஃபைனல் பக்தி. அங்க போக முடியும். அதனால இவன் என்ன சொன்னாரு பகவான் பகவத்கீதையில? சத்துவகுணோ பவ அர்ஜுன, சத்துவகுணத்துக்கு வா வா வா. ஏன் அவன் எங்க இருந்தான்? ரஜோகுணத்துல இருந்தார் அவரு. ஏன் ரஜோகுணம்? அர்ஜுனன் இவங்களை பழி வாங்கணும், போர்ல வெல்லணும், ஆட்சியை பிடிக்கணும், துயில் இருந்தவன சாபம் வேற விட்டு வச்சிருக்கேன், அதையெல்லாம் நிறைவேற்றணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். அவன் இருந்தது எது? ரஜோகுணம். அப்ப வரதுனால என்ன சொல்லிட்டு அந்த அடுத்த வேடே ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஏன்னா தமோ குணத்துல நீ சத்துவத்துக்கான கூப்பிட முடியாது. அவன் கிட்ட வந்துட்டான், ரஜோ குணத்துல இருக்கிறான். என்ன அவன் சொல்றாரு? வா சத்துவ குணம் பவா அர்ஜுன, பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட், பை டூயிங் கர்ம யோகா. அவர் சொல்ற ஒரே டெக்னிக், பை டூயிங் கர்ம யோகா யூ கேன் ஈஸிலி ஜம்ப் ஃப்ரம் ரஜோ டு சத்வம். ஸோ டிஃபரண்ட் ப்ரேயர்ஸ்ல டிஃபரண்ட் பக்தியில தவறு கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அக்செப்டபிள் இன் ஹிந்து ரிலிஜன். ஃபர்ஸ்ட், இப்போ வாட் ஆர் த டைப் ஆஃப் பக்தி? சோ மெனி பக்திஸ். ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு 17 நான் கொடுத்துருக்கேன். ஒரு பக்தியா பேர் சொல்றேன். ஏன்னா இப்ப புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இந்த 3 வகையில 17 பேர் பிரிவாங்க. வேற 3 குணத்தை வச்சு 3 பக்தியை சொன்னேன். அதுல மறுபடியும் சப்டிவிஷன்ஸ் 17 வரும். எதுவும் தவறு கிடையாது. பட் நம்மளுடைய பிறக்கும் போது எதில் இருக்கிறமோ தவறு கிடையாது. அதுல இருந்து டிராவல் ஆகி சத்துவகுண பக்திக்கு வரணும், அப்புறம் ஞானி பக்திக்கு வரணும். இதுதான் அவர் கொடுத்த டிசைன், பகவான் கொடுத்த டிசைன். இப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் பக்தி. ஃபர்ஸ்ட் பக்தி, எவ்ரிதிங் இஸ் அக்செப்டபிள் பை பகவான். நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, பகவானை ஏத்துக்கிட்டார், எல்லாத்தையும் ஏத்துக்கிறார். இன்ஃபார்மல் பக்தினா இப்போ அது எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி, பிரேயர் எப்படி பண்ணுவாங்க? இன்ஃபார்மல் பக்தியில் இருக்கிறவங்க, பக்தி அந்த பக்தினா அந்த எக்ஸ்பிரஷன் தான். நம்ம பிரேயர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பக்தி உள்ள எப்படி இருக்கு. நீங்க how will you define his bhakti or her bhakti? By the expression only we can identify what type of bhakti he or she is having. அப்படிங்கறத எக்ஸ்பிரஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். So இன்ஃபார்மல் பக்தி இருக்கிறவங்க எப்படி they will express their love and affection towards பகவான் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் வழிபாடு. அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த பிரகாரம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு சொல்லியிருப்பாங்க, எங்க இந்த கோயிலுக்கு போங்க, எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க, இந்த கோயில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, இது மாதிரி காலைல விளக்கு ஏற்றுங்க, எங்க காலை 2 விளக்கு ஏற்றுங்க, ஒரு எத்தனையோ ஐடியா கொடுக்கறக்கெல்லாம் அளவே கிடையாது. எல்லாம் லிஸ்டா கொடுக்குறாங்க. அதை கேட்க வேண்டியது, செய்ய வேண்டியது. ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணரை குழந்தையா பாவிச்சு அதை ஒரு ரூம் ஒன்று, இறைவனுக்குன்னு ஒரு ரூம் ஒன்று கட்டி, கிருஷ்ணருக்குன்னு ஒரு ரூம் ஒன்று கட்டி, வழிபாடெல்லாம் பண்றவங்களும் இருக்காங்க. ரூம் ஒன்று கட்டி அதுல ஒரு ஊஞ்சலை வச்சு அதுல அவரை படுக்க வச்சு தூங்க வச்சு அவங்க குழந்தை மாதிரியே அவங்க பேசுறது. குழந்தைகிட்ட பகவான் கிருஷ்ணா தூங்கிட்டு காலையில சொன்னேன், பகவான் கொசுக்கடி இல்லாம தூங்குனீங்களான்னு எல்லாம் பேசுவாங்க. ஆட்டி விட்டு தூங்க வச்சு காலைல எழுந்து வந்தோன்னா மறுபடியும் அவருக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நைவேத்தியம் எல்லாம் சாப்பிட வச்சு, அந்த குழந்தை மாதிரியே அவங்க கெஸ்ட் மாதிரியே குளிக்க வச்சு சாப்பிட வச்சு, மறுபடியும் சோஸ்திரங்கள் ஸ்லோகம் எல்லாம் அவருக்கு பாடி, அவரை என்ன சொல்றது மயில் ஊட்டி, அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்து மயில் ஊட்டி மலர்களால் அர்ச்சனை பண்ணி, அப்புறம் மறுபடியும் மத்தியானம் 3 நேரம் நெய்வேத்தியம் வச்சு, அப்புறம் நைட்டு அதை சொன்ன தொட்டிலாட்டி தூங்க வச்சு நெட்டெல்லாம் போட்டு கொசுவலையெல்லாம் கடிக்காம அந்த அளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கொசுவலையெல்லாம் மாட்டி விட்டு ஏசி வேணா ஏசி போட்டுவிட்டு எல்லாம். உடனே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க கூடாது. நம்ம பிரச்சனையே அதை கிரிட்டிசைஸ் பண்றதா நம்ம பிரச்சனையே. அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ வழிபடுறாங்க. இட்ஸ் அவர் கல்ச்சர்னு பெருமைப்பட தெரியும். யாராவது அதர் ரிலீஜன் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணா பதில் தெரியாம முழிக்க கூடாது. எல்லாரும் அப்படிதான் முடிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா we don't know what is the ஏன் அவங்க பண்றது கரெக்டா இல்லையே நமக்கே தெரியல. அப்புறம் எப்படிங்க அதர் ரிலீஜன்காரன் நம்மளை சாடினா பதில் சொல்றது? எங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், நாங்களுக்கெல்லாம் வெரி ஈஸி,
ஒரே மெத்தட் ஆஃப் ப்ரேயர். பக்தி ஒண்ணுதான், எக்ஸ்பிரஷன் தட் நெவர் ஒர்க்ஸ். சில பேருக்கு அது ஒத்து வரும், சில பேருக்கு அது ஒத்து வராது. அவங்க குரூப்புக்கு அதுதான். ஏன்னா அது அந்த குரூப்ல யார் இருப்பா? ரஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம்லாம் அந்த ரிலிஜன்லயும் இருப்பாங்க. ஒரு பக்தி ஒத்து வராது, அது அவங்களுக்கு புரியல, விட்டுருவோம். நாம சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம். நம்மளுக்கு என்ன பண்றங்கிறது தெரியும். ஸோ அது என்னது? இன்ஃபார்மல் பக்தி. பகவான் என்ன சொல்றாரு? லெட் யூ பிராக்டிஸ், நோ டவுட் இன் தட். பட் முன்னேறணும். ஆயுசு பூரா கிருஷ்ணருக்கு தொட்டிலாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. உயிர் விடுற வரைக்கும் நான் தொட்டிலாட்டிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன், கொசுக்கடி இல்லாம வச்சிருக்கேன், என் வீட்டில் ரூம் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு அதுதான் அல்டிமேட்னு நினைச்சுக்கூடாது. அதுதான் ப்ராப்ளமே தவிர அந்த பிரேயர் இஸ் நாட் ப்ராப்ளம். அவங்களுக்கு அது பிடிக்குது, பண்றாங்க. தட் இஸ் நாட் இன்ஃபார்மல். அதாவது வேதத்தில் இறைவனை எப்படி வழிபடணும்னு சொல்றோமோ அதுக்குள்ள வராமல் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் வழிபடுதல். இன்ஃபார்மல் பக்தி, நோ ப்ராப்ளம். பட் யூ ஹாவ் டு க்ரோ. ஒரு லைன் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். யூ ஹாவ் டு க்ரோ. அடுத்தது ஃபார்மல் பக்தி. இது வேதத்தில் இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கு சனிக்கிழமை கோயில்ல பாத்தீங்கன்னா விநாயக பூஜை கத்துக்கிட்டு செய்யறவங்க இருக்காங்க, லட்சுமி பூஜை கத்துக்கிட்டு செய்யறவங்க இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய பேர் கத்துக்கிட்டு டெய்லி செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னது? ஃபார்மல். இறைவன் இப்படி அஷ்டோத்திரம் சொல்லு, இப்படி ஆவாகமே பண்ணு, தியாயாமி பண்ணு, அர்க்கியம் கொடு, பாத்தியம் கொடு, மதுபர்க்கம் கொடு, எப்படி அஷ்டோத்திரம் சொல்லி தூப தீபம் நெய்வேத்தியம் வச்சு எப்படி வழிபடணும்னு இறைவன் சொல்லி இருக்கிறாரோ, தேவதைகளை எப்படி வழிபடணும்னு இறைவன் சொல்லி இருக்கிறாரோ அது பிரகாரம் வழிபடுறாங்கன்னா தட் இஸ் ஃபார்மல் பக்தி. தே grow from informal. that's the growth. அதுக்கு முன்னால எப்படி இருந்திருப்பாங்க? இன்ஃபார்மலா இருந்திருப்பாங்களா? ஒரு குரு இல்லைங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இதுதான் கரெக்ட்னு சொன்னோடனே என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க? they grow from informal to formal. இது growth. அடுத்து என்ன சொன்ன? சாதன பக்தி. மூணாவது பேரு சாதன பக்தி. சாதன பக்தினாங்க உலகத்துல நான் ஒண்ணு அடையணும், அதுக்கு இறைவனை மீன்ஸ் சனீஸ்வரனா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், லக்ஷ்மியாக இருக்கட்டும். லக்ஷ்மியை ஸ்ரீ சுக்த சொல்லி வழிபடுறேன். எதுக்கு? லக்ஷ்மியை லக்ஷ்மிக்காக வழிபடுறது இல்ல, அவைய மூலியமா எனக்கு செல்வம் வரணும். அப்ப யூ ஆர் யூசிங் லக்ஷ்மி as சாதனம், மீன்ஸ், உபாயம் டு கெட் மணி, வெல்த், ப்ராஸ்பாரிட்டி, எனிதிங். அப்ப இறைவன் எதை யூஸ் பண்ற? இறைவன் எதா யூஸ் பண்றோம்? மீன்ஸ். தட் இஸ் நோன் as சாதன பக்தி. அடுத்தது சாத்திய பக்தி. என்டையர் டிஃபரண்ட் சாதனத்தை விட. சாத்திய பக்தியில் என்ன தெரியுங்களா? இறைவனே தான் அங்க என்னது? சாத்தியம். இறைவா உன்னை பற்றிய ஞானத்தை பெறணும், அதற்குண்டான வழிபாடுகள் நான் செய்யறேன். இறைவனை சாதனமா நான் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. இறைவனே சாதனம், அவரையே யூஸ் பண்ணி அவரையே அடையணும். இந்த சாதன பக்தி சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு கோல் உலகத்தில் இருக்கிற செல்வம், பொருள், குழந்தை இல்லைனா குழந்தை வேணும். சாத்தியம் பாத்தீங்கன்னா வேற, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் சாத்தியம். சாதனம் இறைவனை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி தப்பு கிடையாது. இறைவனை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல குழந்தை இல்லையோ, சாத்தியம் பாத்தீங்கன்னா குழந்தை, பணம், சொத்து, ஒரு ஆரோக்கியம், இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமா இருக்கும். அது சாதன பக்தி. இறைவனை சாதனமா வச்சு உலகத்தில் இருக்கிற பொருள்களை சாத்தியமா வச்சு கோல் வச்சு வழிபடுவாங்க. இது சாதனை. சாத்திய பக்திங்கிறது இறைவனையே சாதனமா பயன்படுத்தி இறைவனையே சாத்தியமா வச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அவங்க கேட்க மாட்டாங்க. ஏங்க இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? இருப்பார்கள், நமக்கு தெரியாமல் இருக்காது. சுவாமி சொல்ற, ஒரு கோயில நீ நிக்கிற 10 பேர் முன்னாடி நிக்கிறாங்கன்னா அவன் மனசுல என்ன வேண்டான்னு உனக்கு தெரியாது. நீ நினைச்சுக்கலாம் நீ கேட்கறத எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு. அப்படி கிடையாது. ஒருத்தர் என்ன கேட்கலாம்? இறைவா உன்னை பற்றிய ஞானத்தை கொடுவதற்குண்டான எனக்கு யோகித அம்சத்தை கொடுன்னு ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கலாம் பக்கத்துல நிக்கிறவனே. நமக்கு அது தெரியாது, இல்லைன்னு கிடையாது. நீ உனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகும் நீ கேட்டுட்டு இருக்கலாம். பக்கத்துக்கு என்ன கேட்கலாம்? ஐயோ எனக்கு அந்த கரண்டை சுத்தி வரவே மாட்டேங்குதே, கர்மயோகம் பண்ணவே முடியலையே இறைவா, அதுக்கு ஒரு மனசுத்தி, எனக்கு அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி, சக்தியை கொடுன்னு பக்கத்துல கேட்டுட்டு இருக்கலாம். இன்னொருத்தன், இறைவா நான் நிதித்தியாசனம் வரைக்கும் வந்துட்டேன், இந்த நிதித்தியாசனம் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கலாம். நம்ம நினைக்க கூடாது எல்லாரும் இறைவனை சாதனமா வச்சு சாத்தியத்தை அடையறதுக்கு தாங்கிறது. அப்படி கிடையாது. அது நம்மளுடைய அறியாமை. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம் எல்லாரும் இறைவனை கேட்கறதா வந்திருக்காங்க. இறைவனை கேட்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாம வழிபடுற அந்த 10 பேத்துக்குள்ளே இருப்பாங்க. புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சாத்திய பத்தினா இறைவனையே சாதனமாக கொண்டு இறைவனையே கோல். இறைவா உன்னை பற்றி ஞானத்தை நான் பெறணும். அதுதான். அதுக்கு யார் வேணும்? குறைவா நீ தான். உன்னை இல்லாம உன்னை போட்டு நான் வேற யார்கிட்ட போய் நான் உன்னை பற்றி ஞானத்தை பெறுவது? சோ நீதான் சாதனம், நீதான் என்னது? மீன்ஸ் கோல் இறைவன்.
அது என்னது? சாத்திய பக்தி. அடுத்தது துவைத பக்தி. துவைத பக்தி ஜெனரல் பக்தி, நான் வேறு இறைவன் வேறு. துவைதம்னா டூன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்துல துவைத பக்தி டூ அப்படின்னா நான் வேறு இறைவன் வேறு. ஏங்க அப்படித்தான்? ஆமா, நீங்க வேறு இறைவன் வேறு தான். இறைவன்ட்ட நீங்க கேட்குறீங்க, இறைவன் கொடுக்கிறவர். நீங்க கேட்கிறவங்க, அவரு கொடுக்கிறவர். அந்த பக்தி, அந்த ஆட்டிடியூடோட இறைவனை வழிபட்டீங்கன்னா அதுக்கு பேர் துவைத பக்தி. அடுத்தது அத்வைத பக்தி. முன்னால மட்டும் போடணும். அத்வைத பக்தி, திஸ் இஸ் அல்டிமேட் பக்தி. இறைவனும் நானும் வேறல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானத்துக்கு பிறகு அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாக வெளிப்படுகிற பக்தி அத்வைத பக்தி. அது எப்ப வரும்? இறைவனும் நானும் வேறல்லங்கிற சாஸ்திரத்தை ஒரு குரு முக்கேன பல டிகேடு படிச்சு நான் இறைவனாக, நான் எனக்கு ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிந்ததற்கு பிறகு நான் இறைவனாகவே இருக்கிறேன்ங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செலுத்துவாரு? பக்தி வில் பி தேர். அந்த பக்தி தான் அத்வைத பக்தி. அதை ஞானி பக்தின்னு ஆட் பண்ணிக்கலாம், அத்வைத பக்தி. அடுத்தது சகாம பக்தி. காம பக்தியிலேயே எனக்கு இது வேணும். காமம்னா ஆசை. எனக்கு குழந்தை இல்லை, சொத்து இல்லை, ஆரோக்கியம் இல்லை, புகழ் இல்லை, பெருமை இல்லை, ப்ரமோஷன் ஆக மாட்டேங்குது, டார்கெட் அதிகமாக பண்ண முடியல, டேர்ன் ஓவர் என்னால் அதிகமாக பண்ண முடியல, இதை கொடு அதை கொடு, சகாமம். அடுத்தது அதோட ஆப்போசிட் நிஷ்காமம். இறைவா, இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவும் எனக்கு வேண்டாம், உன்னை பற்றிய அறிவை பெறுவதற்கு மட்டும் நான் அந்த பூஜையை பண்றேன். ஐ எம் டூயிங் திஸ் பிரேயர் ஃபார் நிஷ்கா. எதுக்காக? நான் எதுக்கு நான் ஆசைப்படல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்துக்கு நான் ஆசைப்படல, உன்னை பற்றிய ஞானம் வரணும். அதுக்கு பேர் நிஷ்காமம். காமம் உலக விஷயங்களில் பற்றி இல்லாமல் சில சமயம் தோணும், ஏங்க இதெல்லாம் முட்டாள்தனம் இல்லையா? இறைவனை வேணுங்கிறத கேட்டு வாங்கி பெற்றுட்டு சந்தோஷமா வாழ விட்டு போட்டு இறைவனே இறைவனே இறைவனேங்கிறமே அப்படின்னு நமக்கு தோணும். இதெல்லாம் கேட்காம விட்டுட்டா இறைவன் நமக்கு கொடுக்காம விட்டுட்டான்னு மனசு தோணும், அகங்காரம். இறைவன் சொல்றாரு, என்னை நோக்கி என்னை பற்றிய அறிவை வேணும்னு எவன் டிராவல் ஆரம்பிச்சுட்டானோ, இறைவா உன்னை பற்றிய ஞானத்தை நான் பெறணும். நீ யாரு? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக நான் பிறந்திருக்கேன்? நீங்க படைச்சீங்கன்னா எப்படி படைச்சீங்க? எதுக்காக ஏன் இப்படி படைச்சிருக்கீங்க? இந்த மாதிரி இறைவனை பற்றிய அறிவை நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இறைவன் என்ன சொல்றாரு? யோகம் க்ஷேமம் பகாம்யகம். உன்னுடைய யோகத்தையும் உன்னுடைய சேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்சு போச்சு வேலை. நிஷ்கா. ஏன்னா அது அந்த அந்த அறிவு இல்லாத பயம் வரும். ஏன் நம்ம வேணுங்கிறதெல்லாம் கேட்காம விட்டுட்டு நாம பாட்டுக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம் வேண்டாம், ஐயோ இதெல்லாம் குழந்தை இல்லாமல் போயிட்டு என்ன பண்றது, வீடு இல்லாமல் போயிட்டு என்ன பண்றது, ஆரோக்கியம் இல்லாமல் போயிட்டு என்ன பண்றதுன்னு பயம் வரும். அப்ப என்ன தெரியணும்? அங்க பகவத்கீதையில என்ன சொல்றாரு? நீ இந்த பாதையில் நிஷ்காம பக்தியோடு அத்வைத பக்திக்கு வரணும்னு நீ டிராவல் ஆரம்பிச்சின்னா, என்னங்க டிராவல்? எப்ப வேதாந்த வகுப்புக்குள்ள வந்துட்டீனா அதுல முழு ஈடுபாட்டோடு சத்தையோட நீ டிராவல் பண்ணினா அவனுக்கு தான் அனன்ய சிந்தோ, வேற எது சிந்தனையும் இல்லாமல், அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கணும். உனக்கு யோகம் க்ஷேமம் பகாம்யகம். யோகம் என்னது? இது வரைக்கும் இதெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கல, அதையெல்லாம் கொடுங்கிறது யோகம். இதையெல்லாம் நான் அடைஞ்சிட்டேன், அதை பாதுகாப்பா வச்சுக்கிறது க்ஷேமம். யோக க்ஷேமம். இது வரைக்கும் அடையாததையும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ அடைஞ்சு வச்சிருக்கிறீ நான் என்ன பண்றேன்? பாதுகாத்து தருகிறேன். இட்ஸ் a word given to us by Bhagavan, the creator of this world. அது இருந்ததுன்னா நம்ம எங்க டக்குன்னு வந்துருவோம், நிஷ்காமத்துக்கு வந்துருவோம். எது வேண்டாம் சுவாமி, நான் வேதாந்த வகுப்புல ஒழுங்கா கவனிச்சு உங்களை பற்றிய ஞானத்தை பெறுகிறேன், மற்றதெல்லாம் எது கொடுக்கணுமோ. ஏன்னா இறைவன் எது கொடுத்தாலும் அது நமக்கு நல்லதுதான், எது நிராகரணம் பண்ணாலும் அது நல்லதுக்குதான். சும்மா போய் அவரை போய் பெறாண்டிட்டு இருந்து என்ன பிரயோசனம்? நான் பாட்டுக்கு இதுல போறேன், கொடுக்கறத கொடுக்காத உற்று. அது ஒரு மெச்சோர்டு மைண்டுங்க, ஒரு ஆனந்தம். இந்த லாங்கிங் எல்லாம் போய் எது கொடுத்தாலும் சரி, கொடுக்கலையா சரி, எனக்கு இது நீ கொடுக்கறது கொடுக்காது பிரச்சனையே இல்லை, உன்னை பற்றிய ஞானம் தான் என்னோட ப்ராப்ளமே, அதை எனக்கு கொடுத்துரு, அதை தவிர வேற எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. தட் இஸ் த ட்ரூ பக்தி. சாத்திய பக்தி, அத்வைத பக்தி அங்கதான் வரணும். எங்கிருந்து ஆரம்பிச்சது? தமோ குணத்துல ஆரம்பிச்சு ரஜோ குணத்துக்கு வந்து சத்தோ குணத்துக்கு வந்தோம்னா தட் இஸ் த ஃபைனல் பக்தி, ஞானி பக்தி.
அடுத்தது ஏக்க ரூப பக்தி. வழிபாட்டில் ஏக்க ரூபம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு ரூபத்தை த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்ட என்னவா வழிபடுறோம்? லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக, விநாயகராக ஒரு ரூபம் ஏக்க ரூபத்தை கொடுத்து அவங்கள தேவதைகளாக நம்ம வழிபடுறோம். அதுக்கு பேர் ஏக்க ரூப பக்தி. ஒரு ரூபத்தில் பக்தி செலுத்துவது. கோயில் இருக்கிற விக்கிரகங்கள், வீட்டில் வச்சிருக்கிற சில போட்டோ, இதெல்லாம் ஏக்க ரூப பக்தி. அது இஷ்ட தேவதா பக்தியும் சேர்ந்து போயிடும். எனக்கு இவங்களை பிடிக்குது, நான் வழிபடுறேன். எனக்கு கிருஷ்ணனை பிடிக்குது, தாராளமாக வழிபடலாம். எனக்கு சிவனை தாங்க பிடிக்கும், தாராளமாக வழிபடு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? சிவனுக்கு வழிபடுறவங்க நான் தான் கிரேட், விஷ்ணு வழிபடுறவங்க நான் தான் கிரேட், எல்லாம் சமந்தான். அறிவித்த இந்த அறிவுக்குள்ள வராதனால அவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க? நான் தான் கிரேட். விஷ்ணு கோயிலுக்கு போறவங்க நாங்க சிவன் கோயில் பக்கமே போக மாட்டோம். அதுவும் ஈரோட்டில் 2 பக்கத்தில் இருக்கும். நான் விஷ்ணு கோயிலுக்கு மட்டும்தான் போவேன், சிவன் கோபுரத்தை கூட அண்ணாந்து பார்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற பக்தர்கள் நான் காதுல கேட்டிருக்கோம். அது அண்ணாந்து கூட நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா நாங்க விஷ்ணு பக்தர், ட்ரூ டு மை காட். அங்க பாக்குறதுங்கிறது ரெட் லைட் ஏரியா போற மாதிரி அவங்க மீனிங் பண்ணிக்கிறாங்க. ஒரு கணவனை விட்டுட்டு வேற கணவனுக்கு போற மாதிரி they mean it. சீரியஸா சொல்றாங்க, இதெல்லாம் விளையாட்டுக்கு இல்லை. they mean it 100%. they mean it. அந்த மீனிங்ல சொல்லுவாங்க. ஒருத்தர் வச்சுக்கணும், விட்டுப்பாட்டு எதுக்கு இன்னொருத்தர் போறது? ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள போவாங்க, வழிபடுவாங்க, வருவாங்க. எங்க அப்பா அந்த சிம்பிள் எல்லாம் பச்சை குத்தி சக்கரம் சங்கு எல்லாம் போட்டவங்க. நாங்க அந்த விஷ்ணு வழிபாடு வைஷ்ணவா நாங்கெல்லாம். ஆனா சைவர் பக்கம் அந்த கோபுரத்தை திரும்பி பார்க்க மாட்டோம்பாங்க. See how aversion to that Shiva. அவர் என்ன பண்ணாரு? அறியாமை. கோடிக்கணக்கான பேர் அதில் இருக்கலாங்க, ஆனா அது சரியாயிராது. உண்மைங்கிறது ஒண்ணுதான். நீ என்ன வேணா நினைச்சிட்டு 1000 பேர் வாழலாம், ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. என்னது? எல்லா தேவதைகளும் அந்த ஈஸ்வரனால் படைக்கப்பட்டவர்களே. சிவனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, முருகர், சில முருகர் பக்தர்கள், தமிழ் முருகர், தமிழ் கடவுள் முருகர், அவங்களத்தான் வழிபடணும். இதெல்லாம் வடமொழி தேவதைகளாம். யாரு? இந்த விஷ்ணு எல்லாம் நம்ம வழிபடக்கூடாது, முருகனை மட்டும்தான். ஏன்னா தமிழ் கடவுள் உங்க இஷ்ட தேவதை வழிபடுங்க, யாரு வேண்டான்னு சொல்லல. ஆனா மத்ததை வழிபடுறது தப்புன்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் த ப்ராப்ளம். முருகரை மட்டும்தான் வழிபடணும், ஏன்னா அவர் நம்ம தமிழ் பேசுறவங்களுக்கு அவரு தான் கடவுள். அப்படி இல்லை. ஏன்னா முருகரும் விநாயகரும் சிவனும் விஷ்ணுவும் படைத்த ஒரு ஆள் இருக்காரு. அவரை பற்றி அறிவு இல்லாததுனால அந்த ஈஸ்வரன் அந்த சிவனையும் படைத்த ஒரு ஆள் இருக்காரு. அவரு தான் ஈஸ்வரகா. அவரு யார வழிபட்டாலும் நீங்க பாருங்க, முருகனை வழிபட்டாலும் சரி, விநாயகர் வழிபட்டால் எல்லா வழிபாடுகளும் அந்த ஜெகத் காரணம், சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகத்தை படைத்த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டுக்கு தான் போகும். உங்களோட வழிபாடுகள் அனைத்தும் யார் மூலியமாக வழிபட்டாலும் அந்த வழிபாடுகள் கோஸ் டு தி கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அந்த இறைவன், அந்த இறைவன்கிறது அந்த இறைவன் தான் சொல்றது. அப்போ ஏக்கரூப பக்தினா இந்த மாதிரி வழிபடுறது ஏக்கரூப பக்தி. அடுத்தது விஸ்வரூப பக்தி. 8வது விஸ்வரூப பக்தி. இது எப்ப வர முடியும்? இப்படி பார்த்தோன்னே எல்லாத்தையும் இறைவனை வழிபட முடியாது. வேதாந்தத்துக்குள்ள இறைவன் தான் நிமித்த காரணமாகவும் இருக்கிறாரு. intelligent cause of this world, he is the material cause of this world ன்னு சொல்லி கொடுத்தா மட்டும் இல்லை, அது மனசுக்குள்ள புரிஞ்சு அதுல அந்த ஞானத்தில் நின்று உலகத்தை பார்க்கும்போது பார்க்கிறது அனைத்தும் கிருஷ்ணராக தோன்றலாம், தவறில்லை. கோபியர் அனைவரும் கிருஷ்ணராக தோன்றலாம், புஸ்தகமும் கிருஷ்ணா தோன்றலாம். அப்படின்னா கண்ணு புஸ்தகமாக தான் காமிக்கும், பேப்பரை பேப்பா தான் காமிக்கும், செல்போனா தான் காமிக்கும், டேபா தான் காமிக்கும், கிருஷ்ணரா காமிக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எல்லாமே நான் கிருஷ்ணராக பார்த்தேன்னு சொன்னாங்கன்னா அங்க எங்க நின்று சொல்றாங்க? அனைத்தும் கிருஷ்ணனை தவிர்த்து வேற இல்லைன்னா ஈஸ்வரன் கிருஷ்ண ரூபமாக இருக்கிற அந்த ஈஸ்வரனை தவிர்த்து இங்க இருப்பது அனைத்தும் வேறல்ல. அப்ப என்ன? அறிவினால் நம்ம நெற்றிக்கண்ணை திறந்து பார்ப்பதின் மூலமாக பேப்பரும் கிருஷ்ணரு, நோட்டும் கிருஷ்ணரு, டேபும் கிருஷ்ணரு, செல்போனும் கிருஷ்ணரு, நான் பார்க்கிற எல்லாருமே கிருஷ்ணரு, செவுரு கிருஷ்ணரு, டியூப்லைட் கிருஷ்ணரு. எப்போ? அந்த ஞானத்தில் உபாதான காரணமாக மெட்டீரியல் காஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு இறைவன் இருக்கிறார்னா அப்ப எல்லாமே என்னவா தான் இருக்கணும்? கிருஷ்ணன் யாரு? ஈஸ்வர். கிருஷ்ண ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனை தவிர்த்து வேறில்லை. ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். அது இஷ்ட தேவதை வழிபாட்டில் அவங்க என்ன சொல்லலாம்? இங்க இருப்பது அனைத்தும் கிருஷ்ணரை தவிர்த்து வேறில்ல. உண்மை. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க இருப்பதெல்லாம் ராமர் கிடையாது, கிருஷ்ணர் மட்டும் போறான். பாத்தீங்களா? அப்பதான் பிரச்சனை.
இங்க இருப்பது அனைத்தும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இங்க இருப்பது அனைத்தும் முருகனை தவிர்த்து வேற இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இங்க இருப்பது அனைத்தும் கிருஷ்ணரை தவிர்த்து வேற இல்லைன்னு இன்னொரு குரூப் சொல்றாங்க. கிருஷ்ணர் சொல்றவங்க என்ன சொல்றாங்க, நீ சொல்றது தப்பு, கிருஷ்ணர் தான். முருகர் வழிபடுறவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருப்பது அனைத்தும் முருகனை தவிர்த்து வேற அல்ல. இதுதான் பிரச்சனை. அவன் அவனுடைய இஷ்ட தேவதையே அவங்க எந்த ரூபமாக, அந்த ஈஸ்வரன் எந்த ரூபமா இருக்காரு, கிருஷ்ண ரூபமாக இருக்கிற அந்த ஈஸ்வரனை தவிர்த்து இங்க வேறெல்லாம்ங்கிற ஞானத்தில் சொல்லக்கூடும்போது கண் என்னதான் காமிக்கும், புஸ்தகத்தை புஸ்தகமா காமிக்கணும், காஃபியை காமிக்கணும், சாப்பாட்டை காமிச்சாதாங்க சாப்பாட்டை முழுங்குவோம், காஃபியை குடிக்க முடியும். இது ரெண்டையும் மாத்தி பண்ண எப்படிங்க வாழ்றது? எனக்கு சாப்பாடு கிருஷ்ணா தெரிஞ்சு எப்படி வாயிலி போடுறது? எனக்கு கிருஷ்ண வாயிலி போட முடியுமா என்ன? சாப்பாடும் கிருஷ்ணர், தண்ணியும் கிருஷ்ணர், பிளேட்டும் கிருஷ்ணர்னா எதை சாப்பிட்றது, எதை விடுறது, எதை சாப்பிட்றது? திங்க் பண்ணணும். அப்படி கிருஷ்ணரா கண்ணு காமிக்காது. அதெல்லாம் என்னமோ அமானுஷமா பாக்குறதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய அவங்க அந்த ஒரு அமானுஷ சக்தி கிடைச்சிருச்சு அவங்களுக்கு, அந்த பக்தினால அப்படி கிடைச்சிருச்சு. எதை பார்த்தாலும் நான் கேட்கறேன், எல்லாமே கிருஷ்ணா தெரிஞ்சா எதை குடிப்பீங்க, எதை சாப்பிடுவீங்க, எதை கும்பிடுவீங்க? We cannot live in this world. எல்லாமே கிருஷ்ணா தெரிஞ்சா we cannot live in this world. Survival of the fittest போயிடும். அப்படி இல்ல, அதுக்கு பேரு ஞானக்கண். புரிஞ்சுங்களா? மனதில் என்ன அறிவு, ஞானக்கண்ணை திறக்கிறது, நெற்றிக்கண்ணை திறக்கிறது என்னது, அந்த மனதில் அந்த அறிவு இருக்கணும். என்னது? is the creator of the world is the material cause of this world. அப்ப மெட்டீரியலா அப்படின்னா அவரு தான் எல்லாமாவும் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்குறதுக்கு பேரு தான் எல்லாவற்றையும் கிருஷ்ணரா பார்க்கணும் சொல்லலாம், தப்பில்லை. எல்லாவற்றையும் ராமரா பாக்குறனாலும் தப்பில்லை, எல்லாவற்றையும் நான் முருகரா பாக்குறனாலும் தப்பில்லை. அடுத்த பாயிண்ட் இதுதான் என்னது, விஸ்வரூப பக்தி. அடுத்தது ஆர்த்த பக்தி. ஆர்த்த பக்தி பிரச்சனை தாங்க முல்ல, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, பணம் லாக்கர்ல பிரச்சனை, தங்கத்துல பிரச்சனை, இதுல சொத்துல அக்காத எல்லாம் பிரச்சனை ஓவர், ஆபத்து காலம், ஓடி இறைவன் கால விழுகிறது. இறைவா என்னை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்து. கஷ்டம் விலகிச்சா அப்படியே அழகா டெலிபரேட்லி they will avoid prayer. அப்படி இருக்கவங்களும் இருக்கா ஆர்த்த பக்தி. அவங்கெல்லாம் கஷ்டம்னா மட்டும்தான் கோயிலுக்கு ஓடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சுகம் வர, ஏன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் மாறி மாறி வரும் எல்லாத்துக்குமே. அப்போ சுக காலத்துல அழகா மறந்துட வேண்டியது, துக்க காலத்துல மட்டும் எல்லாம் வச்சிருப்பாங்க. திருப்பி சுகம் வரும்போது அழகா எனக்கு நீ கோயிலுக்கு போற டைம் இல்லை, அது வரைக்கும் கோயிலுக்கு போனாங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை. அப்ப டைம் இல்லைன்னு என்ன அர்த்தம், அப்படியே அழகா டெலிபரேட்டா விட்டாச்சு. அது ஆர்த்த பக்தி. அடுத்தது அர்த்தார்த்தி பக்தி. இவன் யாரு, 24, அதாவது ஒரு வருஷத்துக்கு அத்தனை நாளும் இறைவனை பற்றி வழிபாடு இருக்கும். ஆனா டிமாண்டிங் சம்திங். இறைவா பெருமாளே திருப்பதிக்கு நான் போறேன் அப்படின்னா எதுக்கு, பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு டேர்ன் ஓவர் வரணும், அதுக்காக திருப்பதி நான் போறேன். அப்ப அது அங்க எதுல வராங்க அவங்க, அர்த்தார்த்தி பக்தி. இதுக்காக நான் கோயிலுக்கு போறேன். அடுத்தது ஜிக்னாசு பக்தி. ஜிக்னாசு ஆசை, இறைவா உன்னை பற்றி அறியணும்னு ஆசை, ஒன்னும் வழி இல்லாம இருக்கிறனே, ஒரு வழி ஏற்படுத்தி கொடு. ஜிக்னாசு இறைவனையே பொருள் இதா கேட்கிற, அடையக்கூடிய பொருளாக கேட்கிற பக்தி, அந்த ஆசை. ஜிக்னாசுனா ஞாத்தும் இச்சுகு, இறைவனை பற்றிய ஞாத்தும் ஞானத்தை பெறுவதற்கு இச்சுகு. இச்சுகு மீன்ஸ் ஆசை, இச்சா, இச்சுகு. இறைவனை பற்றி அறியணும், இறைவனை பற்றி அறியல, ஆனா மனதுக்குள்ள என்ன இருக்கும், உலகத்தில் இருக்கிற பொருள்களை அடையதை விட இறைவனை உன்னை பற்றிய ஞானத்தை நான் பெறணும் அப்படிங்கிற ஒரு மனதுக்கு ஆசையோடு அவங்களுடைய வழிபாடு இருக்கும். அப்ப பெருமாள் திருப்பதிக்கே போனாலும் உள்ள போய் உட்காந்துட்டு என்ன வேண்ட மாட்டாங்க, எனக்கு இந்த பிசினஸ் இப்படி போகுது, இன்னும் நல்லா நடக்கணும்ல வேண்ட மாட்டாங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு அத்தனை கியூல நின்று போராடி என்னது எல்லாம் கைத்தெல்லாம் கட்டி கங்கணம் கட்டி உள்ள போய் பார்த்தோன்னு என்ன கேட்பாங்க, இறைவா உன்னை பற்றி ஆசை அறியணும்னு ஆசை மட்டும் இருக்கு, அதுக்குண்டான வழி ஏற்படுத்திக்கிறேன். ஞாத்தும் இச்சு, வேற எதுவும் வேண்ட மாட்டாங்க, வேண்டாதவங்க இருக்கிறாங்க. அடுத்தது ஞானி பக்தி. இவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவன் ஒருத்தர், ஆசைப்பட்டுக்கிட்டே அவங்க இருப்பாங்க. அதுக்கு ஒரு சோர்ஸ் இறைவன் ஏற்பாடு பண்ணி கொடுத்து, ஒரு குரு சாஸ்திரம் எல்லாம் ஏற்பாடு கொடுத்து, அதுக்கு உடல் ஆரோக்கியம், அதுக்குண்டான சூழ்நிலை, 5 to 6 மணிக்கு முதல்ல எந்திரிக்கிறது, அந்த பழக்கத்துக்கு வரணும், உட்கார வச்சு கிளாஸை கேட்டு அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா ஞானி பக்தி. அவன் ஞானிக்கு என்ன தெரியும், ஜீவா ஈஸ்வர ஐக்கியத்தை உணர்ந்ததற்கு பிறகு நான் இறைவனாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு பக்தி வெளிப்படும். அதுக்கு பேர் ஞானி பக்தி.
அடுத்தது குணத்தை வச்சு. சாத்விக பக்தி, இது முதலே சொல்லி, சாத்விக பக்தினா சத்துவ குணம் இருக்கிறவங்க கிட்ட வெளிப்படுற பக்தி பிரேய சாத்விக பக்தி. 15. 16 ராஜசிக பக்தி. ராஜசிக பக்தி மனதில் ராஜச குணம் இருப்பவர்களுடைய வெளிப்பாடு பிரேய. அந்த பக்திக்கு பேரு ராஜசிக பக்தி. சாத்விக, சாத்விகன் போடணும், சாத்விக பக்தி, ராஜசிக பக்தி. இதெல்லாம் பகவத்கீதையில் அப்படியே அழகாக சொல்லுவார். இவன் எப்படி வழிபடுவான், எப்படி வழிபடுவான், எப்படி வழிபடுவான், அது நான் பகவத்கீதை படிக்கும்போது பார்க்கலாம். அடுத்தது தாமசிக்க பக்தி. தாமசிக்க தாமச டாமினன்ட் பீப்புள் மனதில் எப்படி அவங்களோட பக்தி. So I recollect once again, informal bhakti, formal bhakti, sadhana bhakti, sadhya bhakti, dvaita bhakti, advaita bhakti, sakama bhakti, nishkama bhakti, ekarupa bhakti, vishwarupa bhakti, artha bhakti, attarthi bhakti, jignasu bhakti, jnani bhakti, சாத்விக பக்தி, ராஜசிக பக்தி, தாமசிக பக்தி. இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும், இதுல எதுவுமே தவறு கிடையாது. People are in need of different types of prayer. People are in need of different types of prayer. மக்கள் பலவிதமான வழிபாடுகளில் வழிபாடுகள் செய்வதில் ஆசை கொண்டுள்ளார்கள். ஏன் ஆசைப்படுறாங்க? It depends upon their குணா. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வழிபாடு பண்றாங்க. எதுவும் தவறு கிடையாது, எந்த வழிபாடும் குறைவு கிடையாது. ஆனா ஒரு growthனு ஒண்ணு இருக்கணும். பிறந்தோம் அப்படின்னா 80 வயசு வரைக்கும் எதிலே உட்கார்ந்துருக்க கூடாது, தொட்டிலாட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அதுதான் இறைவன் எதிர்பார்க்கிறே தவிர நீ எதுல வேணாலும் ஆரம்பி, பக்தி எங்க வேணா ஆரம்பி. ஆனா எங்க வரணும் பக்தி? அத்வைத பக்திக்கு வரணும். தட் இஸ் த அல்டிமேட் பக்தி. இதுல பக்தி சொன்ன பாத்தீங்களா, அதுல எது அல்டிமேட்? அத்வைத பக்தி, ஞானி பக்தி. அப்படின்னா என்ன? அதாவது நான் இறைவனாகவே இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிற அந்த ஞானத்தில் வெளிப்படுகிற பக்தி தான் அல்டிமேட் பக்தின்னு இறைவன் கூறுகிறார். நான் இல்லை. இங்க எங்க வேணா இருங்க, ஆனா எங்க அடையணும் அல்டிமேட் பக்தி? எங்க எதுலயே ஒரு அல்டிமேட் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு மேல ஒண்ணு கிடையாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வருது பாத்தீங்களா? வாட் இஸ் த அல்டிமேட் பக்தி? அத்வைத பக்தி இஸ் த அல்டிமேட் பக்தி. அது யாரிட வெளிப்படும்? ஞானி பக்தி. அதனால அத்வைத பக்தினாலும் ஞானி பக்தினாலும் ஒண்ணு. தட் இஸ் த அல்டிமேட். பிறந்து அட்லீஸ்ட் இறக்கறக்குள்ள இதுக்கு வர்றக்கு இதுக்கு நம்மளுடைய பக்தி உதவி செய்யும். இதற்காக அந்த அத்வைத பக்திக்கு வர்றக்கு தான் இந்த மனித சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் தாவரமா பிறக்கல, ஏன் நான் விலங்கா பிறக்கல, ஏன் மனித சரீரம் எனக்கு ஏன் கிடைச்சிருக்குது? எதுக்கு பகவான் எனக்கு மனித சரீரம் கொடுத்திருக்காரு? மனித சரீரத்தில் மட்டும்தான் அந்த கோல் அத்வைத பக்திக்கு வர முடியும். ஏன்னா மனுஷனா பிறந்தாதான் நமக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வேலை செய்யும். ஒரு குரு வச்சு நம்ம படிச்சு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிற குவாலிஃபிகேஷன் எங்க வருது? மனுஷனா பிறந்தா மட்டும்தான் படிக்க முடியும். இப்ப பிளான்ட் அனிமல் எல்லாம் படிக்கவா முடியும்? ஸோ அதுக்காக தான் இறைவனுடைய இந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப், நிறைய பேர் கேட்குற கேள்வி, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பர்த்? எதுக்கு நான் பிறந்திருக்கேன்? 2 குழந்தை பெற்றுக்கிறக்கா, கல்யாணம் பண்றக்கா, இல்லை டிகிரி வாங்குறக்கா, இல்லை வேலைக்கு போறக்கா, சம்பாதிக்கிறக்கா? எதுக்கு? நமக்கு தோணும் அப்பப்பா 10th படிக்கும்போது +2 பண்ணிட்டா போதும்னு தோணும். +2 முடிச்சதுக்கப்புறம் நல்ல காலேஜ் கிடைச்சா போதும்னு தோணும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைச்சா போதும்னு தோணும். வேலை முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் ஆனா போதும்னு தோணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 குழந்தை, அது பெரிய பிரச்சனை. இப்போ குழந்தை கிடைச்சா போதுன்னு இருக்கும். குழந்தை கிடைச்சதுக்கப்புறம் நல்லபடியாக வளர்த்திட்டா போதுன்னு இருக்கும். வளர்த்தி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா போதுன்னு தோணும். இதுக்காக அவங்க பிறந்திருக்கோம். இதெல்லாம் நீட் ஆஃப் யுவர் லைஃப், நாட் அ கோல் ஆஃப் யுவர் லைஃப். தீஸ் ஆர் ஆல் நீட். வி ஹாவ் டு லிவ் இன் த கம்யூனிட்டி, சொசைட்டி, to express our expressions. நம்மளுடைய அன்பு அன்புடைய மனதில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் லவ் எல்லாமே தேவை. ஜனங்கள் எல்லாருமே தேவை. குழந்தைகள் தேவை, கணவன் தேவை, குடும்பம் தேவை, எல்லாமே தேவை தேவை தேவை. தட் இஸ் நாட் கோல். யூ ஆர் கன்ஃபியூசிங் கோல் வித் தட் நீட். வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ் சரீரம்? வாட் இஸ் த கோல் ஆஃப் திஸ் சரீரம்?
இந்த சரீரம் வாங்கிட்டு வந்திருக்கனே, வாட் இஸ் த கோல், வாட் இஸ் த நீட்? இப்ப நான் சொன்னதெல்லாம் நீட், இதெல்லாம் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவை. வாட் இஸ் த கோல் இன் மை லைஃப்? எதுக்கு இந்த மனித சரீரம் கிடைச்சது? அத்வைத பக்திக்கு வருவதற்காகத்தான். இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்று இறைவனும் நானும் ஒன்றுங்கிற அந்த அத்வைத பக்திக்கு வர்றக்குத்தான். தட் இஸ் த கோல். அதுதான் நீட் ஆஃப் திஸ் பர்த். மனித சரீரம் எடுத்தது இந்த வாழ்க்கையினுடைய கோல் என்னன்னா அத்வைத பக்திக்கு வரணும். எப்படி வர முடியும்? வேதாந்த வகுப்புக்குள்ளே வராம how can you come to Advaita Bhakti? Not at all possible. Yeah. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.